இன்னைக்கு இயேசு பிறந்த நாளை நம்ம என்ன செய்யறோம்? கொண்டாடுறோம். இயேசு அப்படின்னு ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அப்படிதானே? யாருக்கெல்லாம் இயேசுனா யாருன்னே தெரியாது? இயேசுனா தெரியாதுன்னு யாராவது இருக்கீங்களா? தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா சொல்லுங்க, சொல்லித்தரேன். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அங்க எல்லாம் தெரியுமா? இயேசு தெரியும். சரி, எல்லாருக்குமே இயேசு அப்படின்னா யாருன்னு தெரியும் இல்லையா? அப்ப அந்த இயேசு அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க? இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொண்டிருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதலாவது இயேசு யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்றவங்க இயேசு தான் தெய்வம்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டவங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். முன்னாடி இருந்த மாதிரி இப்ப என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சு மறுபடியும் யோசித்து பாருங்க, உங்களுக்கு இயேசுனா யாருன்னு தெரியுதா? இயேசுனா யாருன்னு தெரிஞ்சதுன்னா முதலாவது நீங்க இயேசுவை சொந்த ரட்சகராக என்ன செஞ்சிருக்கணும்? ஏற்றுக்கொண்டு இருக்கணும். ரெண்டாவது உங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கணும்? முன்னாடி மாதிரி இருக்கக்கூடாது, இப்போ வேற மாதிரி மாறி இருக்கணும். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இயேசுவை தெரியும்? என் வாழ்க்கையெல்லாம் மாறி இருக்கு, முன்னாடி மாதிரி இல்லைண்ணா. சரி, இப்பயும் கொஞ்சம் பேர் டவுட்டோட தான் என்ன செய்றாங்க? கையை தூக்குறாங்க இல்லையா? நம்ம வாசிக்க கேட்ட வேத பாடத்துல லூக்கால அங்க இயேசு ஒரு இடத்துல அப்பதான் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் இல்லையா? ஒரு 30 வயசு இருக்கும் அவர். அப்பதான் என்ன செய்றாரு? அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு பிசாசுனால சோதிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய ஊர்ல இருக்க ஒரு சர்ச்சுக்கு போறாரு. சர்ச்சுக்கு போன உடனே அவர் என்ன செய்றாங்க? வேத பாடம் வாசிங்கன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப எடுத்து வாசிக்கும் போது இந்த ஏசாயால இருக்க அந்த ஏசாயா 61வது அதிகாரத்தை பாக்குறாரு. பார்த்து அதை என்ன செய்றாரு? வாசிக்கிறார். அதை வாசித்து முடிச்சிட்டு அவர் என்ன செய்யறாரு? போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே எல்லாரும் என்ன செய்றாங்க? இப்படி உட்கார்ந்தோம்னா என்ன செய்வாங்க? முன்னாடி நின்று திடீர்னு வந்து உட்கார்ந்தா எல்லாரும் என்னடா திடீர்னு ஏதோ ஆயிப்போச்சு போல உட்காந்துட்டான்னு சொல்லி பார்ப்பான். அந்த மாதிரி பார்க்கல. அவர் பேசும் போதே என்ன செய்யறாரு? இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே என்ன செய்யல, சொல்லல. இது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி யாருமே என்ன செய்யல, சொல்லல. எல்லாருக்குமே தெரியும் ஏசாயால சொன்னது ஒரு தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்னா என்னது? பின்னாடி வரக்கூடிய ஒரு சம்பவத்தை முன்னாடி சொல்றது. அப்ப எல்லாருக்குமே தெரியும் ஏசாயா தீர்க்க தரிசனம் அப்படின்றது தெரியும். ஆனா அதை இதுவரைக்கும் யாருமே இது நிறைவேறிட்டுன்னு சொல்ல. முதலாவது சொல்றது யாருதான்? யாருதான்? இயேசுதான் சொல்றாரு இது நிறைவேறிடுச்சு, உங்கள் கண்கள் காண இது நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி சொல்லும் போது அவங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துருச்சு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் நம்மள்ட்ட யாருமே இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சுன்னு சொல்லலையே. அது போக நீங்க பார்க்கிற கூடிய அளவுக்கு நிறைவேறிச்சு அப்படின்னா எங்க நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ஒரு சந்தேகத்தோட என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. இன்னைக்கு நம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னா the transformative power of Jesus. இயேசுவின் உருமாற்றும் ஆற்றல். இயேசுவுக்கு ஒரு சக்தி உண்டு, மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி. தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி. அதை தான் இந்த ஏசாயா 61வது அதிகாரத்துல முழுமையாய் அது கொடுத்திருக்கிறாங்க. இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் அப்படின்றத அந்த ஏசாயா 61வது அதிகாரத்துல கொடுத்திருக்கிறாங்க. இயேசு நம்முடைய பாவங்களை ரட்சித்து தேவனோட ஒப்புரவாக்க வந்தார். நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு நரகம் உண்டு, ஒரு பரலோகம் உண்டு. எத்தனை பேருக்கு அது தெரியும்? சரி, எத்தனை பேருக்கு அது தெரியாது? தெரியுமுக்கும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க, தெரியாதுக்கும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க. ஏதாவது ஒரு வழிக்கு வாங்கலேன். தெரியும். அந்த தம்பி கை தெரிய மாட்டேங்குது, எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அங்க பின்னாடி உங்களுக்கு பின்னாடி தம்பிகள் கை தெரியுமா தெரியாதா? தெரியாது. சரி, தெரியாது. 2 பேருக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு தெரியாது. அப்ப சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம பாவம் செஞ்சா என்ன செய்வாங்களாம்? எண்ணெய் சட்டியில போட்டு வறுப்பாங்க. வறுத்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சாவ மாட்டோம், பொரிஞ்சிருவோம். 65 மாதிரி மாறிடுவோம். ஆனா என்ன செய்ய மாட்டோம்? சாவ மாட்டோம். ஸோ சிக்கன் 65 மாதிரி நம்ம நினைச்சோம், நான் பிரவீன் 65 அப்படின்னு சொல்லி மாறிடுவேன். ஆனா பிரவீன் 65 மாறினாலும் சாக மாட்டோம், உயிரோட நடந்துகிட்டே இருப்போம். என்ன செய்வோம்? கோழி வந்து செத்து போயிடும் இல்லையா 65 போட்டாங்க. நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சாக மாட்டோம். அப்படி இருக்கும்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதே போல ஒரு நரகம், ஒரு பரலோகம். இந்த நரகத்தை எதுக்கு உண்டாக்குனாங்க அப்படின்னா மனுஷன் தப்பு செஞ்சவன்லாம் பிடிச்சி போடுறதுக்காக என்ன செய்யல, நரகத்தை உண்டாக்கல. பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கான், சாத்தான் ஒருத்தன் என்ன செய்யறான் இருக்கான். அவனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? எல்லா தப்பையும் பண்றோம். அவனுக்காக தான் அந்த நரகத்தை என்ன செஞ்சார்? ஆண்டவர் உருவாக்குனார். கடவுள் வந்து அந்த தீய சக்தியான அந்த சாத்தானுக்காக உருவாக்குனது தான் நரகம்.
அந்த தீய சக்திக்காக உருவாக்குன நரகத்துக்குள்ள நான் போயே ஆவேன் ஒத்த காலில் நிக்கிறவங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணும் செய்ய முடியாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் அந்த நரகத்தை உருவாக்கல. ஆனா அந்த பிசாசானவன் என்ன செய்யறான் அப்படின்னா நம்மள ஏமாத்தி நம்மள என்ன செய்யறான்? பொய் சொல்லி உனக்கு அங்க வா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள என்ன செய்யறான்? கூட்டிட்டு போறான். அந்த காரியத்தை தடை செய்வதற்காக தான் இயேசு வந்தார். யாரையும் ஏமாத்தக்கூடாது. ஏன்னா இந்த பிள்ளைங்க எல்லாருமே யாரோட பிள்ளைங்க? ராஜாவின் பிள்ளைகள், தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம எல்லாருமே ராஜாவினுடைய பிள்ளைகள். நம்ம போய் சேற்றிலேயோ இல்ல சாக்கடையிலயோ போய் உட்கார வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்ல. நம்ம அரண்மனையில இருக்க வேண்டியவங்க. ஆனா போற வழியில பிசாசு நம்மளை ஏமாத்தி கொண்டு போய் சாக்கடையிலையும் சேற்றிலையும் கொண்டு போய் நம்மள என்ன செஞ்சிருக்கான்? உட்கார வச்சிருக்கிறான். நீங்க எங்க இருந்தாலும் சரி, சாக்கடையில இருந்தாலும் சேற்றில இருந்தாலும் உங்களுடைய அடையாளம் மாறப்போவதில்லை. நீங்கள் ராஜாவினுடைய பிள்ளைகள். சேரும் சாக்கடை நம்ம மேல இருக்கிறனால நம்ம ராஜாவின் பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நம்மளை குளிப்பாட்டின உடனே நம்ம என்ன செய்வோம்? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுக்குள்ள வச்சாலும், ஆனா ராஜாவின் பிள்ளைகளை கொண்டு போய் சேத்துக்குள்ள போட்டாலும் மறுபடியும் என்ன செய்வாங்க? அரண்மனைக்கு தான் என்ன செய்வாங்க? வருவாங்க. அல்லேலூயா. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அது என்ன செய்யுமா? மறுபடியும் வெளியில போயிடும். ஆனா நம்மளை குளிப்பாட்டி கொண்டு போய் குளிப்பாட்டுறதுக்கு சாக்கடையில போட்டாலும் நம்ம எங்க திருப்பி எங்க செய்வோம்? அரண்மனைக்கு தான் நம்ம வருவோமே தவிர சாக்கடையிலே நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம், இருந்துட மாட்டோம். டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் உருமாற்றும் ஆற்றல். ஒருவன் இயேசுவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான், அவனுடைய வாழ்க்கை மாறி இருக்கணும். அவன் வாழ்க்கை மாறலன்னா இன்னும் இயேசுவை பத்தி உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். முதலாவது நம்ம வாசிக்கிறோம் அந்த ஏசாயா 61வது அதிகாரத்துல 1-2. ஆமென். இது எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவர் என்ன செய்றாங்க? இயேசு என்ன சொல்றாரு? நான் இதற்காகத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். பிதாவானவர் என்னை எதுக்குதான் அபிஷேகம் பண்ணி அனுப்பினார், சுவிசேஷத்தை அறிவிக்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு அதான் சொல்லியிருக்கேன். சுவிசேஷம் அப்படின்னா ஒரு நல்ல செய்தி, குட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுதான் சுவிசேஷம்னா. என்னது? குட் இன்ஃபர்மேஷன், நல்ல ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு தகவல் அப்படின்றதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு நான் உங்களுக்கு அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிரயோஜனம் உள்ள தகவல். இயேசுவை நீங்க உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அவர் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக என்ன செய்வார்? மாற்ற அவரால் கூடும். முதலாவது என்ன செய்யறார் அப்படின்னா இயேசு நமது நிலைமையை மாற்றுகிறார். இயேசு உங்களுடைய நிலைமையை, பிரசன்ட் கண்டிஷன், ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அவர் கண்டிஷன். இன்னைக்கு நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அதை அவர் மாற்ற அவரால் முடியும். முதலாவது என்ன செய்யறார் அப்படின்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன செய்யறார்? விடுதலையும் அப்படின்னு சொல்லி. சிறுமைப்பட்டவர்கள்னா யாரு? சிறுமைப்பட்டவர்கள்னா யாரு? சிறுமைனா என்னது? சிறுமைனா என்னது சொல்லுங்க பாப்போம். சிறுமை, சிறுமை அப்படின்றது என்னது? சிறுமைன்ற அந்த வார்த்தையிலேயே ஒண்ணு இருக்கு இல்லையா? சிறு அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸ்மால், ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். சிறுமை அப்படின்றது, சிறு அப்படின்னா என்னது? குட்டி, குறைவு, குறைவுபட்டது, குறைவுபட்ட நிலைமை தான் என்னது? சிறுமை. நம்ம பணத்துல குறைவுபட்டிருந்தாலோ, இல்ல குணத்துல குறைவுபட்டிருந்தாலோ, இல்ல உடல் சுகத்துல குறைவுபட்டிருந்தாலோ, இல்ல நம்முடைய அதிகாரம் அதுல குறைவுபட்டிருந்தாலுமே எல்லாமே என்னது? சிறுமை. இங்கிலீஷ்ல அது வந்து புவர் அப்படின்னு இருக்கும். புவர் அப்படின்னா நம்மளுக்கு என்னது? புவர்னா யாரு? ஒரு புவர் பீப்புள் அப்படின்னா யாரு? காசு இல்ல, வசதி கம்மியானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஆனா சிறுமைப்பட்டவர்கள் அப்படின்னா புவர் அப்படின்னா வெறும் காசு மட்டும் இல்ல, எந்த வகையிலனாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு குறைச்சல் இருக்குது அப்படின்னா நம்ம அங்க சிறுமைப்பட்டவர்களாய் நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், அங்க நம்மளுக்கு ஒரு பேசுறதுக்கூடிய ஒரு இதே இல்லை, எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, அங்க நம்ம என்ன செய்யறோம்? சிறுமைப்பட்டு போய் தான் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். ஒரு இடத்துக்கு நம்ம வீட்டுல இருக்கிறோம், நம்மளுக்கு நோயில இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? நம்மளுக்கு நடக்க முடியல, நோயினால நம்மளுக்கு நடக்க முடியல, ஏதாவது பிரச்சனைகள், நம்மளுக்கு கை கால பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? சிறுமைப்பட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி குறைச்சல் எந்தெந்த வகையில, பணத்துலதான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? சிறுமைப்பட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா குணத்திலையும் நிறைய பேர் என்ன செய்யறோம்? சிறுமையா தான் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அதனாலதான் நம்ம கிட்ட நிறைய பேர் பேசணும் அப்படின்ற விருப்பமே நம்மளுக்கு நிறைய பேர்ட்ட என்ன செய்யல இல்ல. குணங்கள்ல சிறுமை, இந்த மாதிரி நிறைய சிறுமைப்பட்டவர்களை. நம்பிக்கையில ஒரு சிறுமை, விசுவாசம், நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையில அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? இனிமே நம்மளுக்கு வாழ்க்கை உண்டா? நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இந்த உலகத்திலே நான் எப்படி இருக்க போறேன்? இந்த ஊர்ல நல்ல பேரோட இருப்பேனா? இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நான் சந்திச்சுட்டேனே, இவ்வளோ பெரிய பாடுகளை நான் சந்திச்சேனே. இந்த வாலிப பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாவங்களை செய்து சிறுமைப்பட்டு போய் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஐயோ இவ்வளவு பாவம் பண்ணிட்டோம், இனிமே நம்மளுக்கு கல்யாணம் நடக்குமா? கல்யாணம் நடந்தா ஊர்ல என்ன பேசுவாங்க? இப்படி பண்ணுவாங்களா, அப்படி பண்ணுவாங்க, நம்மளுக்கு எதிர்காலம் உண்டா
அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்க ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? சிறுமைப்பட்டவர்களை அவர் என்ன செய்யறாரா? விடுதலையை அவர் என்ன செய்யறார்? கொடுக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை அந்த குறைச்சல்ல இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து நிறைவாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அதுக்கப்புறம் அவர் broken hearted, he heals the broken hearted. மனசு இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் என்ன செய்தாராம்? காயம் கட்டுகிறார். மனசுல ஒரு உடைப்பு உடைஞ்சிருச்சு, இருதயம் உடைஞ்சிருச்சுன்னா அது யாராலையுமே என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதனால என்ன செய்ய முடியாது, அதை சரி பண்ணவே முடியாது. ஒரு அளவுக்கு பண்ணலாம், ஆனா முழுமையான தழும்பே இல்லாத அளவுக்கு அதை மாற்றணும் அப்படின்னா அது தேவனால் மட்டும்தான் முடியும், இயேசுவால் மட்டும்தான் அது முடியும். அல்லேலூயா. எத்தனையோ இருதயத்துல காயங்கள் எத்தனையோ பேருக்கு இருக்குல்ல. சின்ன வயசுல இருந்து நம்ம பார்க்கலாம், வெறும் வாலிப பசங்களுக்கு லவ் ஃபெயிலியர் மட்டும்தான் இருதயத்தை காயப்படுத்துதுன்னு கிடையாது. சின்ன பசங்கள்ல இருந்து, சின்ன பிறந்த பசங்க வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருவுக்கு கூட அந்த அன்பு போகலை அப்படின்னா அவங்களுடைய இருதயம் என்ன செய்யும்? உடைந்து போகும். அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய கருவுக்கு கூட பெற்றோர்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த அன்பு சரியா கிடைக்கல அப்படின்னா அவங்களால என்ன செய்யும்? அந்த அம்மா ஒரு பெரிய, அவங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை, அந்த அம்மா ஏன்டா அந்த பிள்ளைய பெத்தோன் இருக்கு, ஏன்டா அந்த பிள்ளை உண்டாச்சின்னு இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ள நினைச்சாங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைக்கு அந்த அன்பு என்ன செய்யாது? போய் சேராது. அப்பயே அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு உருவாகிறது, முழுமையாய் உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளையோட இருதயம் என்ன செய்து? உடைக்கப்படுகிறது. வயசானவங்களுக்கும் இருதயம் உடைக்கக்கூடிய நிலைமை நிறைய இருக்குது இல்லையா? எல்லா நிலைமையிலையும் அந்த இருதயம் நம்மளுக்கு உடைஞ்சிருச்சுன்னா அதை காயம் கட்டுவது யாரால மட்டும்தான் முடியும்? இயேசுவால மட்டும்தான் முடியும். ஒரு மனிதனால முடியும்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா அது சரி. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், குட் நியூஸ். சரியா? நான் அந்த வாசிக்கும் போது நான் தப்பா வாசிட்டேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், இது எல்லாத்தையும் சிறுமைப்பட்டவர் முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான் அது. ஆண்டவர் இயேசு மாற்றான்ற குட் நியூஸ் அவர் என்ன செய்யறார்? சொல்றார். 2வது என்ன செய்யறார் அப்படின்னா அந்த உடைந்த இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்யறார்? மாற்றுகிறார். உடைந்த இருதயத்தை காயம் கட்டுகிறார். நம்ம மனுஷனா இருக்கும் பொழுது நிறைய வகையில நம்மளுக்கு பிரியமானவர்களை ஒருவேளை இழந்திருக்கலாம், இல்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை இழந்திருக்கலாம், இல்ல நம்ம வேலை இழந்திருக்கலாம், நம்ம பெரிய ஆளா ஒரு இடத்துல இருந்திருக்கலாம், திடீர்னு எல்லாத்தையும் இழந்து நடுத்தரில் வந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. இல்லை இது மற்றவர்களால நம்ம அப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம். ஆனா இதனால எல்லாவற்றினாலும் ஏற்படக்கூடிய அந்த இருதயத்துல ஏற்படக்கூடிய காயங்களை மாற்றுவதற்கு, அதை முழுமையாக ஆற்றுவதற்கு இயேசுவால் மாத்திரம்தான் என்ன செய்யும்? கூடுமே தவிர மனிதர்களால் அது கூடவே கூடாது. மனிதர்கள்ட்ட நீங்க தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்னொரு பொண்ணை பார்ப்போம், இன்னொரு பையனை பார்ப்போம், அவனாவது நம்மளை என்ன செய்வான்? ராஜா மாதிரி ராணி மாதிரி வச்சுக்கிடுவான். இதெல்லாம் நடக்கவே செய்யாது. என் கணவன்கிட்ட எல்லாத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன், மனைவிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன், அவங்க எல்லாம் நிச்சயமா அவங்க கூட இருப்பாங்க. ஆனா முழுமையான காயம் கட்டுதலையும் அந்த தழும்பு கூட இல்லாத அளவுக்கு நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அது இயேசுவாலே மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பண்ண முடியும். அடுத்தது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சிறைப்பட்டு இருக்கீங்களா? எத்தனை பேர் நீங்க சிறைப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சிறைப்பட்டுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் சிறைப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறைப்படுதல்னா பிரிசன் இல்லையா? சிறைச்சாலைக்கு எத்தனை பேர் போயிட்டு வந்திருக்கீங்க? அந்த அங்க அண்ணன் போயிட்டு வந்திருக்காங்க, அந்த அங்க பின்னாடி எங்க அம்மா போயிட்டு வந்திருக்காங்க. வேற நான் கொஞ்சம் வெளியிலே இருந்திருக்கேன். எங்க அம்மா என்னைய போன் பண்ணி போலீஸ்காரங்கிட்ட சொன்னா, அவனை உள்ள போடுங்க சார், அப்பதான் அவன் சரியாவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்க அப்பா. ஆனா அவங்க போலீஸ்காரங்க போடலை. பயமுறுத்து உள்ள போனா ஒரு அனுபவம் கிடைக்குமே, சரி தம்பிக்கு எல்லாம் அனுபவம், பையனுக்கு எல்லாம் அனுபவம் வரட்டுமே சொல்லி சொன்னாங்க. போலீஸ்காரர் வேண்டான்ட்டாரு. சரி, எதுக்கு நீங்க ஒன்னும் பெரிய லெவல்ல கற்பனை பண்ணாங்க, வேற ஒன்றும் இல்லை. லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினதுக்கான் உடனே நீங்க பெருசா ஏப்பா அப்ப அண்ணன் எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருந்தா அவங்க அம்மாவே போலீஸ்ல சொல்லி அப்ப உடனே போய் ஊர் ஃபுல்லா நம்ம சொல்றது உங்களுக்கு தெரியுமா? அவரே மைக்ல சொன்னாரு, என்ன பாவியா இருந்தாக்கா தெரியுமா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கா தெரியுமா, அவங்க அம்மாவே போலீஸ்ல பிடிச்சு போட்டாங்களாம், அப்ப அந்த ஆள் எந்த மோசமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாதுன்றக்காக நான் தெளிவா சொல்லிடுறேன். லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டிட்டு போலீஸ்ட மாட்டிக்கிட்டேன். அதனால என்ன செஞ்சாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, இவன் சொன்னா கேட்க மாட்டான், உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரியா? வெளியில சொல்றத கொஞ்சம் தெளிவா என்ன செய்வோம், சொல்லுவோம். சரி, அப்ப இந்த சிறைப்பட்ட ஒரு அனுபவம் அப்படின்றது எப்படி இருக்கும்? சிறைச்சாலையில உள்ள போய் நம்மெல்லாம் மேபி நம்ம போனவங்க காலையில போயிட்டு சாயங்காலம் வந்திருக்கலாம்,
ஆனா ஒரு சிறைச்சாலையில பல மாதங்களோ பல வருடங்களோ இருக்கிறவங்கள்ட்ட தான் தெரியும் விடுதலை உடைய அருமை. விடுதலையோட அருமை யாருக்கு தெரியும்? சிறைப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நல்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா என்னது? யாருனாலும் எதைனாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. நார்த் கொரியா, வட கொரியால இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விசேஷித்த காரியம் அப்படின்ட்டு. ஏன்னா வட கொரியால யாருமே என்ன செய்ய முடியாது, அவங்க நினைச்சதெல்லாம் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. வட கொரியன் அதிபதியை போல முடிய வெட்டினா கூட அவங்க கழுத்தை வெட்டி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்யும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். நம்ம இஷ்டத்துக்கு எதையுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இப்பெல்லாம் பாருங்க, நான் எத்தனைடா சொன்னாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த சுதந்திரம்லாம் யாருக்குமே என்ன செய்யாதாங்க, கிடையாது. இப்பெல்லாம் பேசிட்டே இருந்தா என்ன செய்வாங்க, கழுத்துல இல்லை காதுல கயிறை கோட்டையை போட்டு மேல என்ன செய்வாங்க, கட்டி தொங்க விட்டுருவாங்க. வட கொரியால போண்டான்ல போமா பேசாம இருப்போனே. அதனால சிறைப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் சிறைப்பட்டிருக்கீங்க யோசிப்பாரு. நம்ம சொல்லலாம், நான் இல்லை, நான்லாம் எனக்குலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க நல்லா யோசித்து பாருங்க, சிறைப்பட்டவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க சில காரியங்களை மட்டுமே அவங்க செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? நைட் ஆச்சுன்னா தூங்கணும், காலையில் ஆச்சுன்னா சாப்பிடணும், அதுக்கப்புறம் வேலை கொடுத்தாங்கன்னா வேலையை பார்க்கணும், திருப்பி சாப்பிடணும், திருப்பி வேலையை பார்க்கணும், திருப்பி சாப்பிடணும், திருப்பி தூங்கணும். இதை தவிர வேற ஏதாவது செய்ய முடியுமா? வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. இதே போல நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க பாருங்க. என் வாழ்க்கையில் நான் நிறைய இடம் சொல்லியிருக்க மாதிரி மறுபடியும் நான் சொல்றேன். நான் சிகரெட் பிடிக்கும் போது, சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு சிறைச்சாலையின் அனுபவம். சிகரெட் பிடிக்கணும்னு சொல்லி நான் நினைச்சிட்டேன்னா உடனே 1 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி என்ன போனோம், போய் ஒரு சிகரெட் அடிக்கிறதுக்கு 10 கிலோமீட்டர் போனோம். போயிட்டு அடிச்சு முடிச்சோடனே திருப்பி வீட்டுக்கு வர முடியுமா? வர முடியாது. ஏன்? ஸ்மெல் வந்துடும். அப்ப மறுபடியும் என்ன செய்யணும், ஒரு பூமர். நான் எங்க காலத்துல பூமர், இப்பெல்லாம் என்னன்னு தெரியல. அப்போ ஏதாவது ஒண்ணு வாயில போடணும், போட்டு சவச்சு துப்பி என்ன செய்யணும், வாயெல்லாம் அந்த ஸ்மெல்லாம் போற வரைக்கும் என்ன செய்யணும், வெளியில சுத்தணும். அந்த நாட்கள்ல நான் அதை செய்யும் போது எனக்கு எந்த வகையிலுமே எனக்கு என்ன செய்யல, ஒரு சந்தோஷம் இல்லை. அந்த சிகரெட்டை பிடிச்சி அந்த ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ மட்டும் வேணா ஒரு திருப்தி இருந்திருக்கலாம். அந்த புகை உள்ள போனோடனே அப்படி அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ்ட் ஆன மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு முன்பாகவோ அதுக்கு பின்பாகவோ எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. இங்க இருந்து அவ்வளவு தூரம் போய் பிடிச்சி மறுபடியும் அங்க இருந்து எல்லா பக்கமும் சுத்தி மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேரணுமே, ஒரு சிகரெட் அடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுதே அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, ஒரு பெரிய கவலையா இருந்தது. குடும்பமா எங்கேயாவது போனோம் அப்படின்னா, டூர்லாம் போனோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களை பத்திரமா விட்டுட்டு என்ன செய்யணும், அதே டூரை நான் திருப்பி என்ன செய்யணும், மினி டூர். அங்கே பெரிய டூருக்கு நாங்கள் போயிருப்போம், அங்கே போய் இவங்களெல்லாம் விட்டுட்டு மினி டூர் 1 hour போய் சிகரெட் பிடிச்சிட்டு மறுபடியும் என்ன செய்யணும், வரணும். இதுதான் சிறைச்சாலையின் அனுபவம். நம்மளுக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? விடிய ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவள்கிட்ட பேசலைன்னா தூக்கமே வராது, இவன்கிட்ட இருந்து மெசேஜ் வரலன்னா நம்மளுக்கு என்ன செய்யாது, சாப்பிடவே முடியாது. இதெல்லாம் சிறைச்சாலையின் அனுபவங்கள். நம்மளால ஒரு ஃப்ரீயா எதையுமே என்ன செய்ய முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் காத்திருக்கணும், ஃபோன் வர்ற வரைக்கும் உட்காந்துருக்கணும், மெசேஜ் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது. நம்ம மைண்டு ஃபுல்லும் என்ன செய்யும், அதையே பார்த்துட்டே இருக்கும், ஃபோனை பார்த்துட்டே இருக்கும். எப்படா மெசேஜ் வரும், மெசேஜ் வந்தோன்னு அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், வரும். மெசேஜ் வந்தோடனே நல்லா தான் இருக்கும் ரிப்ளை பண்ணும்போது. ஆனால் அதுக்கு முன்னாடி காத்திருக்கிற நேரம்லாம் என்ன செய்யும், நம்மளுடைய டைம் வேஸ்ட். முடிஞ்சோடனே என்ன செய்யும், சமாதானமா முடியுமா? ஏதாவது ஒரு சின்ன சண்டையை ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி திருப்பி அடுத்த மெசேஜ் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கிற மாதிரி மறுபடியும் ஒரு 12 மணி நேரம் மறுபடியும் என்ன செய்யும், நம்மளை சிறைச்சாலையில கொண்டு போய் வச்சிடும் இல்லையா? நிறைய முரட்டாட்டமா சண்டை போட்டுட்டு இருக்கவங்க, திருடுறவங்க, அவங்களும் ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்துல தான் இருக்கிறாங்க. ரவுடிசம் பண்றவங்க, என்னைக்குனாலும் அவங்களுக்கு சாவு உண்டு, என்னைக்குனாலும் அவங்கள என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமையா இருக்குது. தெரியுமா தெரியாதா? எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் என்னைக்குனாலும் நம்ம சாவு போலீஸ்காரன் கையில தான். ரவுடிட்ட நீங்க ஓப்பனா கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நான் கத்தி எடுத்துட்டேன், இனிமே என்ன செய்ய முடியாது, கீழே வைக்க முடியாது, வச்சு என்னைக்குனாலும் நான் கத்தியிலால தான் நினைச்சுவேன், சாவ போறேன், நான் எடுத்துட்டேன், அவ்வளவுதான், ஆரம்பிச்சிட்டேன், இனிமே என்னால நினைச்ச முடியாது, போக முடியாது, புலி வாழை பிடிச்சிட்டேன், இனிமே நினைச்ச முடியாது, விட முடியாது. ஆனா இயேசு சொல்றாரு, நீ புலி வாழை பிடிச்சாலும் சரி, சிங்க வாழை பிடிச்சாலும் சரி, உன்னையால எல்லாவற்றையும் விட்டுட்டு வர முடியும். உன்னுடைய சிறைச்சாலையை ஆண்டவர் உடைத்து உன்னை விடுதலை பண்ணுவதற்கு இயேசுவால மாத்திரம் முடியும். என்னை விடுதலை பண்ண அந்த இயேசுவை தான் நான் உங்களுக்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் சும்மா ஏதோ பைபிள்ல பார்த்து கதை சொல்லிட்டு இருக்கல உங்கள்கிட்ட. என்னுடைய வாழ்க்கையில நிறைய சிறைச்சாலை அனுபவங்கள்ல இருந்து ஆண்டவர் என்னை விடுவித்திருக்கிறார். அந்த இயேசுவை தான் நான் உங்களுக்கு அறிவிச்சுட்டு இருக்கிறேன். இந்த சிறைச்சாலையின் அனுபவங்கள்ல இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்க முடியும். தண்ணி அடிச்சு
இருக்கும்போது எப்பயுமே சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா உடனே அந்த நம்ம தண்ணி அடிக்கிறோமோ இல்லையோ, சாயங்காலம் அந்த கரெக்டாக அந்த டைம் ஆன உடனே அந்த ஸ்மெல்லு, அந்த ஆல்கஹால் ஸ்மெல்லு எங்க இருந்தோ நம்மளுக்கு என்ன செய்யும், வரும். என்னைய பொறுத்தளவு என்னுடைய சிறைச்சாலையில இருந்தது வந்து தண்ணியை குடிக்கக்கூடிய அது என்னது மதுபான ஸ்மெல்லும் புரோட்டா 65 இதுதான் நம்மளுடைய சைட் டிஷ். புரோட்டாவும் 65. அது சென்னையில் நல்ல பெரிய புரோட்டாவை போடுவாங்க, நல்ல தோசை மாதிரி போடுவாங்க. 65லாம் இவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த 5:30 6 மணி ஆரம்பிச்சிச்சுனாலே நான் எங்கே இருந்தாலும் அந்த புரோட்டா 65 ஸ்மெல் எனக்கு என்ன செய்யும், வரும். அந்த சரக்கு ஸ்மெல் என்ன செய்யும், வரும். ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் கொண்டு போய் வண்டியை விட்டுட்டு நேராக எங்கே செய்யும், ஒயின் ஷாப்பு தான் போகிறது. திருப்பி அதை தண்ணி அடிச்சுட்டு என்ன செய்வோம், அனுபவம் இல்லை, தண்ணி அடிச்சுட்டு நான் பதில் சொல்லுவாங்கன்னு நினைச்சு என்னடா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தேன். அனுபவம் இல்லாதவங்க எப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப தண்ணி அடிச்சுட்டு விடிய விடிய உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மட்டையா ஆயிட்டு காலையில எந்திரிச்சோம்னா நல்லா சந்தோஷமா இருக்குமா, அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படி இருக்குமா, எப்படி இருக்கும்? தலை சுத்தும், வாந்தி வரும். காலையில எந்திரிச்ச உடனே என்ன நினைப்போம், வாழ்க்கையில இனிமே இந்த பாட்டில தொடவே கூடாது, அவ்வளவுதான் இன்னையோட கடைசி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நினைச்சோம். பாட்டில எல்லாம் தூரதிக்கு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்தேன்னா அவ்வளோத்தையும் தூரதிக்கு போட்டுருவோம். போட்டு மறுபடியும் 5:30க்கு மறுபடியும் யோசிச்சா கொஞ்சம் அவசரப்பட்டோமோ, காலையில் ஊற்றுனது தரையில இருந்து காயாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். இருந்ததுன்னா கூட வலிச்சு எடுத்துடலாமே சொல்லி நினைச்சோம். பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை நம்மளுக்கு என்ன செய்யுது, ஒரு சிறைச்சாலையின் அனுபவமா இருந்தது. ஆனால் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் விடுவித்தார். இன்னைக்கு நான் சந்தோஷமா எங்கனாலும் போகலாம், யார்கிட்டனாலும் பேசலாம், எவ்வளோ நேரம்னாலும் யார்கிட்டனாலும் உட்காந்து பேசலாம். எந்த ஒரு ஒளிவு மறைவும் எனக்கு என்ன இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில ஓப்பனா இருக்கு. சிறைச்சாலையின் அனுபவத்தில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, சீக்ரெட்ஸ் நிறைய நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் ரகசியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குதோ நீங்க சிறைச்சாலையின் அனுபவத்துல தான் இருக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு தெரியாம, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம, உங்க கணவனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, பிள்ளைங்களுக்கு தெரியாம, பெற்றோருக்கு தெரியாம நிறைய சீக்ரெட்டான காரியங்களை, ரகசியமான காரியங்களை நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சிறைச்சாலையின் அனுபவத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யாருக்கு எந்த ஒரு ரகசியம் இல்லாம வெளிப்படையான வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அவங்க தைரியமா சிரிச்ச முகத்தோட என்ன செய்ய முடியும், எல்லா இடத்துலயும் நிக்க முடியும். முகத்துல சிரிப்பு இருக்கான்னு பாருங்க. சிரிப்பு இல்லைன்னா சிறைச்சாலை உங்களுக்கு எங்கேயோ இருக்கு. சிரிப்பு பாருங்க, பாக்குறான் பாருங்க. இல்ல அந்த பசங்களை பாருங்க, 3 பேர் எவ்வளவு அருமையா உற்சாகமா வந்திருக்காங்க. சொல்லல, எல்லாம் என்ன சொன்னாலும் செய்யறாங்க. முகத்தை பாருங்க, டக்கு டக்குன்னு 3 பேரும் ஒருத்தரும் அதான் நண்பர்கள். பாக்குறேன் அடுத்த உனக்கு சிரிப்பு சரியில்லை, நீ சரியாகு அப்படின்ட்டான் இல்லையா? ஏன்னா என் முகத்தை நானே பார்க்க முடியுமா? இதுதான் நண்பர்கள். இதுக்கு தான் நமக்கு நண்பர்கள் வேணும். நம்மளும் உட்காந்துருக்கோம். யாராவது பக்கத்து முகத்தை பார்த்தீங்களா, பார்த்து சொன்னீங்களா சிரிப்பு இல்லை அப்படின்ட்டு? பார்த்து கத்துக்கணும். மற்றவங்கள பார்த்து நம்ம நினைச்சணும் கத்துக்கணும். இந்த மாதிரி கேப்டிவ்ஸ் அண்ட் பாண்டேஜஸ், இந்த மாதிரி சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருக்கிறவங்களை விடுவிக்க இயேசுவால் மட்டும்தான் கூடும். ரவுடிசத்துல சொல்ற மாதிரி நம்மளாம் சிகரெட் பிடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க நீங்க கேட்டு பாருங்க, இதெல்லாம் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? காலையில விடுறேன்னு சொல்லுவாங்க, சாயங்காலம் நிச்சய மாட்டாங்க, விட மாட்டாங்க. சிகரெட் பிடிக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்க, தண்ணியை கூட நான் நிப்பாட்டிடுவேன், ஆனா சிகரெட்டை நான் நினைச்ச முடியாது, நிப்பாட்ட முடியாது. இப்ப நான் சொல்றதெல்லாம் ஏதோ பழங்காலத்து கதை மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப புதுசா நிலமா வந்துருச்சான், கூல் லிப்பு வேற நிலமா வந்திருக்கான், என்னன்னு தெரியாது எனக்கு. அந்த மாதிரிலாம் சிலர்லாம் பெண்களே சிரிக்கிறாங்க, எதுவும் யூஸ் பண்றாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி கூல் லிப் அப்படின்லாம் என்ன இல்லாம புதுசா வந்திருக்கிறான். அதை பத்தி எனக்கு அனுபவம் இல்லை. அனுபவம் உள்ளவங்ககிட்ட நான் பேசினதும் இல்லை, அதனால எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் நெட்ல பார்த்த அளவுக்கு அது வந்து ஒரு டொபாக்கோ, அதாவது அது புகையில தான், புகை வராத புகையில, ஸ்மெல் வராத ஒரு புகையில. அதனால உள்ள வாயில போட்டோம்னா என்ன செய்யும், கேன்சர் மட்டும்தான் வரும், வேற எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு என்ன செய்யாது, வராது. அது கேன்சர் உடனே வராதுன்றனால நம்ம பாட்டுக்கு என்ன செய்வோம், போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால அந்த சிறைச்சாலையின் அனுபவங்கள் வாய்க்குள்ள நானும் வச்சிருக்கிறேன். நீங்க வைக்கிற கூல் லிப்னா நான் வச்சிருக்க ஹாட் லிப். அந்த டைம்ல நாங்க வச்சது வந்து கணேஷ் புகையில. கணேஷ் புகையில உள்ள வச்சோம் அப்படின்னா வாயெல்லாம் புண்ணாயிரும். எங்களுக்கெல்லாம் ஒரு பையன் இருந்தான், அவன் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவான். அவன் வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பக்கம் அப்படியே அரிச்சு, இந்த மலையில இது குளம் உடஞ்சி போகும்ல அந்த மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக அரிச்சு போய் இருக்கும். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கான் அவன். பாதி வாயே இல்லை அவனுக்கு, அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க இருக்கான். கணேஷ் புகையிலை அப்படின்னு சொல்லி முன்னாடி நாங்கள் போட்டிருக்கோம். ஒன்றும் இல்லைன்னா அந்த இருமல் மருந்தை எடுத்து குடிச்சிருவோம். ஹாஸ்டல்ல இருக்கும்போது யாருக்காவது இருமல் மருந்து வாங்கி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து குடிச்சிருவோம். எப்படியாவது ஒரு வகையில நம்மளை சிறைப்படுத்தி இதை தான் நீ செய்யணும்னு சொல்லி பிசாசு நம்மளை என்ன செய்யறான் போட்டு, நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மறுபடியும் இதை தான் செய்யுன்னு சொல்லி நம்மளை போட்டு செய்ய வச்சு நம்மளுடைய உடலையும் நம்முடைய மனசையும்
எல்லாத்தையும் செயலிழக்க வச்சு கடைசியில பைத்தியக்காரன் போல அலைய விட்டுருவோம். என்னையும் அப்படிதான் அலைய விட்டான். ஆண்டவருடைய கிருபையினால பைத்தியக்காரனா இருந்த என்னை ஆண்டவர் என்ன செய்றார், எல்லாவற்றையும் சரி செய்து இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரயோஜனமாய் ஆண்டவர் என்ன செய்யற மாற்றி விட்டுற அந்த இயேசுவை தான் நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த சுவிசேஷத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. Those who mourn are comforted. துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்யும். துயரம்னா என்னது? கஷ்டப்படுறது. ஆமா, துயரம். அப்ப நீங்க எல்லாம் கஷ்டப்படலையா? கவலைப்படுறது. அப்ப கவலைப்படுறதுன்னா துயரப்படுறதுன்னா கவலைப்படுறது. அப்ப கவலைப்படுறதுன்னா துயரப்படுறதுன்னா என்னது? மார்னிங் துயரம் எப்ப படுவோம்னு சொல்லுங்களேன். பொதுவா துயரம் எப்போ வரும்? எதையாவது இழந்து போகும்போது தான் துயரம் வரும். அது முக்கியமா மனிதர்களை இழந்து போகும்போது தான் துயரம் வரும். துயரம்ன்றது எக்ஸ்ட்ரீம், அதிகபட்சமான உச்சகட்டமான ஒரு வேதனை, உச்சகட்டமான ஒரு கவலை. அதுதான், அதுக்கு பேர் தான் என்னது? துயரம். துயரம் அப்படின்றது நம்மளுடைய அருமையானவர்களை இழந்து போகும்போதோ, இல்லை நான் சொல்ற மாதிரி பெரிய நல்ல பணக்காரங்களா இருந்திருப்பாங்க, சொத்து பொத்து எல்லாமே இருந்திருக்கும், திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துல எல்லாத்தையும் மொத்தமா இழந்து போய் நடு ரோட்ல நிற்கும் போது அதுதான் துயரம். அந்த துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு யாரால மட்டும்தான் முடியும்? ஆண்டவரால மட்டும்தான் முடியும். அது மாத்திரமல்ல, நம்மளை ஏமாத்திருப்பாங்க இல்லையா? லவ் ஃபெயிலியர் ஒரு பெரிய துயரம். எத்தனை பேருக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு? கை தூக்குங்க பார்ப்போம். தைரியமா தூக்குங்க. கல்யாணம்லாம் ஆயிட்டல, கல்யாணம் ஆகாதவங்களும் தூக்குங்க. உங்க வீட்டுல சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு? கணக்கு போட்டு பார்த்தோம்னா எனக்கு தான் அதிகமான லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். நான் நிறைய பேரை லவ் பண்ணேன், என்ன யாருமே நினைச்சல லவ் பண்ண, அவ்வளோ லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு. சரி, தைரியமா நீங்க நினைச்சலாம். அப்புறமா என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு, யார் வின்னர்னு பார்ப்போம், யாருக்கு நிறைய லவ் ஃபெயிலியர்னு பார்ப்போம். பயப்படாம நீங்க வந்து என்கிட்ட தைரியமா சொல்லலாம். உங்க வீட்டுலலாம் சொல்ல மாட்டேன், உங்க மனைவிட்டியோ கணவன்ட்டே சொல்ல மாட்டேன். தைரியமா நீங்க சொல்லுங்க. அப்போ அந்த டைம்லலாம் ஒருத்தங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது அவ்வளோ பெரிய ஒரு இருதயமே என்ன செய்யும், உடஞ்சி போயிடும். அந்த அனுபவம் இருக்கிறவங்க உங்களுக்கு புரியும். நிறைய பேருக்கு இருக்கு, வெளியில சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு புரியும் அது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. நம்ம வாழ்க்கையே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம ஏன் வாழணும், நம்மளுக்கு என்ன எதிர்காலம், நம்ம இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம நினைச்சோம் எல்லாத்தையும் விட்டுரும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு கணவனோ மனைவியோ இறந்து போயிட்டாங்க, இல்லை நம்மளுக்கு நேசிக்கிற ஒரு பிள்ளையோ இல்லை நமக்கு பெற்றோரோ திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இதே தான் நமக்கு. இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு, நம்ம வாழ்க்கையில ஏன் வாழணும், நம்ம வாழ்க்கையில என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுவோம். சுத்தி சுத்தி இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அது பேர் தான் என்னது? துயரம். இந்த துயரத்துல மனிதர்களால கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேச முடியுமே தவிர இந்த துயரத்துல ஆறுதல் செய்வது இயேசு மாத்திரமே முடியும். அல்லேலூயா. சகல ஆறுதலின் தேவன் நம்மளுக்கு ஆறுதலாய் இருந்து நம்ம அநேகருக்கு ஆறுதலாய் இருப்பதற்கு நம்மளை மாற்றக்கூடிய ஒரே ஆள் இயேசு மாத்திரம்தான். நம்ம கூட மனிதர்கள் வேணா சும்மா கொஞ்ச நேரம் வந்துட்டு பேசிட்டு போலாமே தவிர அந்த உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துயரம், நம்ம சொல்ற எல்லாமே வெளிப்புறமான காரியம் அல்ல, எல்லாமே உட்புறமான காரியங்கள். வெளிப்புறமான காரியங்கள்ல உங்களுக்கு சாப்பாடு ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்துடலாம், உங்களுக்கு காசு ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்துடலாம். ஆனா உங்க உள்ளுக்குள்ள இருக்க டேமேஜ், உள்ளுக்குள்ள இருக்க அழிவை சரி பண்ணணும்னா அது இயேசுவாலே மாத்திரம் தான் முடியும். ஒரு மனிதன் மாறணும் அப்படின்னா உள்ள இன்னர் டிரான்ஸ்பர்மேஷன் ஒண்ணு, உள்ளுக்குள்ள ஒரு மாறுதலின் அனுபவம் இருந்தா மட்டும்தான் அந்த மனிதன் மாற முடியும். வெளிப்புறமாக சட்டையை போடலாம், என்னன்னாலும் பண்ணலாம், நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணலாம், சிரிக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோகமும் அந்த கவலையும் அந்த துக்கமும் துயரமும் அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வெளியில பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியாது. எனக்கு இந்த மீடியால இருக்கவங்க, இந்த சினிமா துறையில இருக்கவங்கள நான் ரொம்ப பழக்கம் இல்லை. ஆனா அந்த மற்ற மீடியா, அந்த மீடியானா என்ன சொல்றது, ஊடகங்கள்ல இருக்கவங்கள தெரியும். அப்போ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர டிவியில அந்த ஷோல பார்க்கும்போது பயங்கரமா சிரிப்பாங்க இல்லையா? சிரிச்சு தான் பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கேள்வி, நம்மளுக்கு எத்தனை பேருக்கு வந்திருக்குது, இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ட்டு எத்தனை பேருக்கு அந்த கேள்வி வந்திருக்குது சொல்லுங்களேன்? நிறைய பேருக்கு வந்திருக்குது இல்லையா? ஆனால் எனக்கு பர்சனலாகவே நிறைய பேர் தெரியும். அவங்க சொல்றது தான் காசுக்காக அவங்க முன்னாடி நின்று என்ன செய்யறாங்க, நடிக்கிறாங்க. இப்போ நானும் நம்ம தம்பி நிறைய நேரம்
பேர் எனக்கு தெரியும் அப்படின்னு போய் சொல்லுவான். ஆனா உண்மையிலே மறந்துச்சு. தம்பியும் நானும் முன்னாடி நின்று ஒரு ஊடகத்துல நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு காலையில எனக்கு அவனுக்கு சண்டை. நம்ம சர்ச்சில் அப்படி சண்டை வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? ஃபோன் பண்ணி, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் இன்னைக்கு ஜெபத்துக்கு வர முடியாது அப்படின்ட்டு நினைச்சுவோம், ஃபோனை வச்சிருவோம் இல்லையா? ஆனா அந்த ஊடகத்துல போய் நிக்கிறவங்க 2 பேருக்கு சண்டைன்னா உடனே இல்லை நான் இன்னைக்கு வர முடியாது, ஷூட்டிங் வரல, போறேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்படி சண்டை போட்டிருப்பாங்க. ஏய் மனுஷ் அப்படின்வாங்க, இங்க வா, முன்னாடி வா, முன்னாடி வா, முன்னாடி வா, நடிச்சு காமிச்சிருவானே. 2 பேருக்கு சண்டை. நிலா என்னையா மனுஷன் உடம்பு இப்படி என்னைய மாதிரி குண்டாயிரும், அவனுக்கு என்ன தாடி போன வருஷம் எவ்வளவு அழகா தாடி வச்சிருந்தேன் அப்படிலாம் சண்டையை போட்டுட்டு முன்னாடி வந்து இப்படி வருவாங்க. முன்னாடி வா, இந்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா? வீடியோல வந்து நம்முடைய என்னுடைய நண்பர், அருமையான நண்பர், இவர் இல்லைனா இன்னைக்கு நான் மீடியாலேயே வந்திருக்க முடியாது. இந்த சன் டிவியில நான் இருக்கிறேன்னா அது காரணமே சண்முகராஜ் தான். அந்த சண்முகராஜ் அண்ணன் தான் என்ன செஞ்சாரு? ஆரம்பத்துல இருந்தே என்னை வளர்த்து விட்டதே சண்முகராஜ் அண்ணன் தான். அவங்க அப்பா தான் ப்ரொடியூசரா இருப்பாரு. அவரை என்ன கோச்சிக்கிற முடியுமா? ஏன்னா அவர் தான் சம்பளம் கொடுக்கணும். அவங்க குடும்பமே எனக்கு என்ன செஞ்சிச்சு? உதவி செஞ்சிச்சு. குடும்பமே என்ன செஞ்சாங்க? உதவி செஞ்சு இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு நிலைமையே அவங்க தான். என்ன சண்முகராஜனே, நீங்க தானே, நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைண்ணே, கட் 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 அப்படின்னா பா அப்படின்னு இல்லையா? இப்படிதான் நம்ம நினைச்சிரோம் வாரம் இல்லையா? சோ எல்லாருக்குமே நம்ம எவ்வளவுதான் சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்க காயங்கள், உள்ளுக்கு இருக்க கவலைகள், உள்ளுக்கு இருக்க கண்ணீர்கள், இது எல்லாமே ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை சரி பண்ணுவதற்கு இயேசுவால மட்டும்தான் முடியும். ஏன்னா இயேசுவால மட்டும்தான் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும். வெளிப்புறமா பார்க்கிற மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நிசிறார் இருதயத்தை பார்க்கிறார். வெளிப்புறமா நீங்க வந்து டிவியில பார்த்துலாம் ஏமாந்துறாதீங்க. அவங்க அப்படி சிரிக்கிறாங்க, இப்படி சிரிக்கிறாங்க அப்படிலாம் பார்த்து ஏமாந்துறாதீங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் திடீர்னு சண்டை போடுற மாதிரி இருக்கும், திடீர்னு சேர்ந்துக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே நாடகம் தான், எல்லாமே நாடகம் தான். யாருக்கு எங்க காசு கொடுக்குறாங்களோ அந்த சைடு அடிச்சுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனா யாரையும் நம்பி ஏமாந்து போயிடாங்க. உங்களை மாற்றக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். அந்த இயேசுவை தான் நான் அறிவித்து கொண்டு இருக்கிறேன். சும்மா நான் மறுபடியும் சொல்றேன், நான் சும்மா ஒரு பேருக்காக நான் சொல்லலை. என்னுடைய வாழ்க்கையை மாற்றின அந்த இயேசுவை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை மாற்றின அந்த இயேசுவை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து, இந்த உலகத்துல ஏன் வந்தார்? நம்மளை உட்காந்து இப்போ இப்படி கஷ்டப்படுறானா, அவனா சரியாகட்டும், கை மாட்டிக்கிச்சா தொப்பிக்கல, அவனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சல. அவரு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அவர் வரல. நம்மளுடைய துயரமான சூழ்நிலையில, கஷ்டமான பாரமான சூழ்நிலையில நம்மளை சந்திப்பது மாத்திரமல்ல, அதுல இருந்து நம்மளை விடுவித்து வெளியில கொண்டு வரதான் அந்த இயேசுடைய வேலை. லூக்கா 8வது அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம். 8வது அதிகாரத்துல 43ல இருந்து 48ல இருந்து 48 வரைக்கும் வாசிக்கும் போது, அநேக வருடங்களாய் அவதிப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவை நோக்கி போறான். இயேசுவை தொட்டதுனால அவளுக்கு சுகம் உண்டாயிடுச்சு. யாருக்குமே தெரியாது அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுக்கு ரத்த போக்கு என்ன செஞ்சு இருந்துச்சு இல்லையா? அது நம்ம வெளியில இருந்து பார்த்தா யாருக்காவது தெரியுமா? யாருக்கு தெரியும்? இப்போ முகத்துல அடிபட்டு இருக்குன்னா பார்த்தோன்னே நினைச்சோம், ஐயோ என்ன கார்த்திக் தலையில என்ன அடி, கீழே விழுந்தா அப்படி கேட்போம் இல்லையா? அதே இது உள்ளுக்குள்ள எங்கேயாவது அடிபட்டு இருந்தேன்னா நம்ம நிச்சயம் மாட்டோம், கேட்க மாட்டோம். யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த அம்மா போறாங்க, போய் இயேசுவை பாக்குறாங்க. இயேசுவை பார்த்து இயேசுவை தொட்ட உடனே சுகமாயிடுச்சு. உடனே இயேசு சொல்றாரு, அந்த அம்மாவுக்கும் தெரியுது, அவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா ஒரு உணர்வு, ஏதோ சுகமான ஏதோ ஒண்ணு சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இயேசு கேட்க, தொட்டது யார் அப்படின்னு உடனே இந்த அம்மாவுக்கு நினைச்சுது, பயம் வந்துட்டு. ஏன்னா நிறைய பேர் தொட்டிருப்பாங்க இல்லையா? ஏன்னா பக்கத்துல கூட்டமா போகும்போது, நெரிச்சல்ல போகும்போது எல்லாருமே தொடதான் செய்வாங்க. சீசர்களும் கேட்கறாங்க, எப்ப எல்லாருமே இவ்வளவு கூட்டத்துல முண்டி அடிச்சுட்டு வராங்களே, அவங்களை தொட்டது யாருன்னா நான் யாரை சொல்றது அப்படின்னு. ஆனா அந்த அம்மா, ஐயா என்னை மன்னிச்சிருக்கியா, நான் தான் தொட்டுட்டேன் அப்படின்னு. இயேசுவுக்கும் தெரியும் அந்த அம்மா சுகமானது, அந்த அம்மாவுக்கும் தெரியும் இயேசு அந்த அம்மாவை சுகப்படுத்தினது. எத்தனையோ பேர் அந்த கூட்டத்துல இயேசுவை தொட்டாலும் அந்த அம்மாவுக்கு மட்டும் சுகமா உண்டாயிருக்கு அப்படின்னா இயேசு தான் தெரியும். நம்முடைய ரகசியங்களும் நம்ம மனிதர்களுக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, பக்கத்துல இருக்க தோள் மேல கை போட்டிருக்க ஃப்ரெண்டுக்கு கூட தெரியாது நம்ம நினைக்கலாம். ஆனா இயேசுவுக்கு ஒண்ணு விடாம எல்லாமே தெரியும். அந்த இயேசுவால உங்களை சரி பண்ண முடியும், உங்களை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது இயேசு செய்கிற ஒரு காரியம், Jesus empowers us with new identity and purpose. புதிய அடையாளத்தையும் நோக்கத்தையும் கொண்டு இயேசு நமக்கு அதிகாரம் அளிக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு மோசமான நிலைமையில, உடைந்த இருதயத்தோடு, சிறைச்சாலையின் அனுபவத்தோடு, ஒரு துயரமான ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருக்கிறவங்களை எடுத்து உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்து, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆள் இல்லையானா, நீ
நீ யாருன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிய அது கிடையாது. நீ உனக்கு ஒரு புதிய அடையாளம் உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு உங்களை ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்து அவர் என்ன செய்யறார், உங்களுக்கு ஒரு புதிய நோக்கத்தை, வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நீங்க தெரியாம இருக்க உங்களுக்கு ஒரு புதிய நோக்கத்தை கொடுத்து, இதற்காகத்தான் நீ பிறந்தாய், இதற்காகத்தான் நீ இருக்கிறன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய நோக்கத்தை கொடுக்குவதற்கு இயேசுவாலே மாத்திரம் முடியும். 61:3 வாசிங்க. ஏசாயா 61:3. ஆமென். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய துயரத்துல ஒரு ஆறுதலை நம்மளுக்கு கொடுக்குறார், நம்மளுக்கு ஒரு கன்சலேஷன், அவர் ஒரு கம்ஃபர்ட் நம்மளுக்கு கொடுக்குறார், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறார். அதுக்கப்புறம் பியூட்டி ஃபார் ஆஷஸ், நம்மளுடைய சாம்பலுக்கு பதிலாக நம்மளுக்கு சிங்காரத்தை நம்மளுக்கு கொடுக்குறார். இது வரைக்கும் நம்ம சாம்பல் அள்ளி போட்டுட்டு அப்படிதான் செஞ்சவங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் வேண்டாம், உனக்கு சாம்பல் எல்லாம் வேண்டாம், உனக்கு அழகை கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குறார். ஆயில் ஃபார் ஜாய், ஆயில் ஆஃப் ஜாய் ஃபார் மார்னிங். நீங்க எவ்வளவு துயரப்பட்டிருக்கீங்களோ அதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாராம், ஆனந்த தைலம். அப்படின்னா ஆயில் ஃபார் ஜாய். நம்முடைய அது என்ன, அதை எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு எண்ணெய் இருந்தாதான் அந்த திரியை போட்டு நம்ம என்ன செய்யணும், எரிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அந்த எண்ணெய் எவ்வளவு நாள் அந்த எண்ணெய் இருக்கோ அவ்வளவு நாள் அந்த என்ன செய்யும், அந்த திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே போல அந்த சந்தோஷம் நம்மளுக்கு நிறைவாய் இருக்கணும், குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஆயில் ஆஃப் ஜாய், அந்த எண்ணெய், அது என்னது தமிழ்ல போட்டிருக்கு, ஆனந்த தைலம் அப்படின்றது நம்மளுக்கு இருந்தா தான் அது என்ன செய்ய முடியும், நிறைவில்லாம குறைவில்லாம, சாரி நிறைவோடு குறைவில்லாம நம்மளுக்கு என்ன செய்யும், எப்பொழுதுமே அந்த ஆனந்தம் நம்மளுக்கு என்ன செய்யும், இருக்கும். அதுக்கப்புறம் கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ் ஃபார் ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். இவ்வளவு நாள் நம்மளை ஒரு பாரமான ஒரு ஆவி நம்மளை என்ன செய்து ஒடுக்கி வைத்திருக்கிறது. அதுல அப்படிதான் இருக்கு இல்லையா, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக சம்திங், ஏதோ ஒரு பெரிய துயரம், நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு பெரிய கஷ்டம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குமா? எத்தனை பேருக்கு வலிக்கல? வலிச்சிருக்கு இல்லையா? ரொம்ப ஏதோ ஒரு பெரிய என்ன செய்யனே தெரியாம ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்தோம்னா நம்மளுக்கு என்ன செய்யும், நெஞ்செல்லாம் வலிக்கும். நம்மளால எழுந்து போய் சாப்பிட கூட முடியாத சூழ்நிலைகள்லாம் நம்மளுக்கு வந்திருக்கா இல்லையா? எந்திரிச்சு எந்த வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்ம படுத்தே கிடப்போம். அவ்வளவுதான் வாழ்க்கை, இதுக்கு மேல என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்ன செய்யனே தெரியலையே, எப்படி நம்ம வாழ்க்கையை சந்திக்க போறோம், எப்படி இந்த பிரச்சனையை சந்திக்க போறோம் தெரியாம, என்ன பண்ணனே தெரியாம படுத்து கிடப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்த நம்மளை ஆண்டவர் என்ன செய்யறார், துதியின் ஆடையினாலே என்ன செய்யறார், அவர் நம்மளை அலங்கரிக்கிறார். துதியின் ஆடையினாலே அலங்கரிக்கிறார். அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் நம்மளை அப்படியே அழுத்தி நம்மளை படுக்க வைக்க, நம்மளை உட்கார வைக்க, நம்மளை எந்த ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நம்மளை பாரப்படுத்தி நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிற அந்த ஆவியை அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு நம்மளுக்கு கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ், துதியின் ஆடையை ஆண்டவர் என்ன செய்யறார், கொடுக்குறார். நம்ம சந்தோஷமா அப்படியே இந்த பிள்ளைங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி சந்தோஷமா அப்படியே சிரிச்சுக்கிட்டே நம்ம ஆண்டவரை துதித்து கொண்டே என்ன செய்வோம், இருப்போம். இப்படிலாம் நடக்கிறதுனால நம்ம எப்படி மாறுகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் கர்த்தர் தமக்கென்று தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இயேசுவே, அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும், பிளான்டிங் ஆஃப் த லார்ட். ஆண்டவரே நட்டு வச்ச ஒரு மரம் அப்படின்ற மாதிரி நம்மள என்ன செய்யறார், ஆண்டவர் மாற்றுகிறார். இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம், சிறைச்சாலையில இருந்தோம். தம்பி தங்கச்சி பேச விடாது என்ன, இது வரைக்கும் சிறைச்சாலையின் அனுபவத்துல இருந்தோம், துயரத்துல இருந்தோம். நம்ம என்ன செஞ்சோம், சிறைச்சாலையில இருந்தோம். வேற இதுல இருந்தோம், சொல்லுங்க, மறந்துட்டீங்களா? நானும் மறந்துட்டேன். பார்த்தீங்களா, புவர், சிறுமைப்பட்டு போயிருந்தோம், இருதயம் உடைந்து போயிருந்தோம், சிறைச்சாலையின் அனுபவத்துல இருந்தோம், நம்ம துயரத்துல இருந்தோம். ஆனா ஆண்டவர் இந்த சூழ்நிலையெல்லாம் மாத்தி நம்மளுக்கு அழகை கொடுத்தார், நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுத்தார், நம்மளுக்கு ஒரு துதியை நம்மளுடைய வாயில கொடுத்தார், நம்மளுக்கு கன்சலேஷன் ஆறுதலை கொடுத்தார். இதெல்லாம் கொடுத்து நம்மளை ஒரு மரமாக என்ன செஞ்சார், நட்டு வைத்தார். அந்த மரம் என்ன மரம், நீதியின் விருட்சங்கள். நீதி அப்படின்னா குட் திங்ஸ், நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மரமாக ஆண்டவர் நம்மளை மாற்றினார். நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மரம்னா அந்த மரத்துல இருந்து கனிகள் எல்லாமே என்ன செய்யும், நன்மையாகவே என்ன செய்யும் வரும். நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் நம்மளுக்கே பிரயோஜனம் இல்லாம இருந்த நம்மளை இயேசு மாத்தி இன்னைக்கு நம்ம மரத்துல அநேக கனிகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இயேசு நம்மளை என்ன செய்றார், மாற்றுகிறார். மார்க்கு 5வது அதிகாரத்துல 1-20 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அங்க இயேசு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறார், அப்படியே நடந்து போறார், போயிட்டே இருக்கிறார். அப்ப அங்க பார்க்கும்போது தெரியுமா உனக்கு, தெரியாதுல்ல, கவனமா கேளு சரியா? அப்ப அங்க பார்க்கும்போது ஒருத்தன் என்ன செய்யறான், ஒரு கல்றையில ஒருத்தன் உட்காந்துருக்கிறான். அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்கு. பேய் பிடிச்சவங்களை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பேய் பிடிச்சவங்களை பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? சரி, பார்க்காதவங்க கையை தூக்குங்க. அங்க ஒருத்தன் பேய் பிடிச்சிருக்கிறான். பேய் பிடிச்சிருக்கிறவன் என்ன செய்வானா, அங்க என்ன போட்டிருக்குது அதுல, அந்த அவன் என்ன செய்வாங்க,
அவனை சங்கிலி போட்டு கூட என்ன செய்ய முடியாதான், கட்ட முடியாது. சங்கிலி போட்டாலும் நினைச்சுவான், சங்கிலிய அத்துட்டு போயிடுவான். எப்பயுமே ட்ரெஸ்ஸே இல்லாம நினைச்சுவான் உட்காந்துருப்பான். கல்லை வச்சு நினைச்சுவான் உடம்புல கிழிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். இப்படிப்பட்ட ஒரு சனை இயேசு போய் பார்க்கிறார். இயேசு அந்த இடத்துல போன உடனே அவன் சொன்னான், அவன் சொல்லல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு, அந்த பேய் சொல்லுது, இயேசுவே தாவீது குமாரனே, ஏன் என்னைய வேதனைப்படுத்தவா வந்தீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சது. அதுக்கப்புறம் அந்த சம்பவங்கள் நம்ம தொடர்ந்து வாசித்தோம்னா, இயேசு அந்த பேய் அவர்கிட்ட கேட்கும்போது, உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது பதில் என்ன சொல்லுது, நாங்கள் அநேகமாய் இருக்கிறபடினாலே, உள்ளுக்குள்ள ஒரு பேய் இல்ல, 2 பேய் இல்ல, எண்ண முடியாத அளவுக்கு பேய் என்ன செய்யுது உள்ள இருக்கு. அதனால அந்த பேய் பதில் சொல்லுது, நாங்கள் அநேகமாய் இருக்கிறதுனால என்னுடைய பேர் என்னது, லேகியோன். லேகியோன் அப்படின்னா அநேகமாய் இருக்கிறதுனால லேகியோன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுது. இயேசு கட்டளையிட்டார். இந்த பேய் எல்லாம் நினைச்சிச்சு வெளியில போயிடுச்சு. இந்த பிசாசு எல்லாம் வெளியில போயிடுச்சு. வெளியில போன உடனே அந்த மனிதன் என்ன செய்தான், 5:15 வாசிக்கிற, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து, முதல்ல என்ன செய்யறான், ட்ரெஸ்ஸ போடுறான். நம்மளையும் பிசாசு அப்படிதான் என்ன செய்யுது, வெக்க கேடாக நம்மளை என்ன செய்யுது, அவமானப்படுத்தி, நிர்வாணப்படுத்தி, அசிங்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த உடல் நம்முடைய திருமணம் முடிந்தது பிறகு நம்முடைய கணவனுக்கோ மனைவிக்கோ அவங்களுக்கு மாத்திரம் காமிக்கப்பட வேண்டிய ஒரு உடல். இதை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கணக்கே இல்லாம உடலை எல்லார்ட்டையும் என்ன செய்யறாங்க, காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிசாசு உங்களை அவமானப்படுத்தி கொண்டு இருக்காங்க. உங்களுடைய உடல் என்ன செய்யணும், அந்த மாதிரி வஸ்திரம் இல்லாம உட்கார்ந்து கிழிச்சு கொண்டிருந்தது போல நம்மளையும் முட்டாளாக்கி நம்ம என்ன செய்யறான் பிசாசு. எல்லா பக்கத்துலயும் நம்ம உடலை எல்லார்ட்டையும் காமிக்கிற அளவுக்கு நம்மளை என்ன செய்யறான், முட்டாளாக்கி வைத்திருக்கான். என்னைக்கு உங்களுக்குள்ள இருக்க பிசாசு வெளியில போதோ அன்னைக்கு நீங்க வஸ்திரத்தை தரிப்பீர்கள். என்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிசாசு உங்களை விட்டு வெளியில போதோ அன்னைக்கு நீங்க புத்தி தெளிந்து இருப்பீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு புத்தி தெளியல. யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எதை காமிக்கணும், எதை காமிக்க கூடாது, எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம புத்தி சரியில்லை. புத்தி தெளியும் போது தான் நம்மளுக்கு தெரியும், இயேசு என்னை அதற்காக உருவாக்கவில்லை. இயேசு என்னுடைய உடம்பை எல்லார்ட்டையும் காமிக்கிறதுக்காக என்னை உருவாக்கல. எனக்குன்னு ஒருத்தியவோ இல்ல ஒருத்தனையோ ஆண்டவர் என்ன செய்றாரு, எனக்குன்னா எனக்கு ஒருத்தனை வைக்க மாட்டாரு, எனக்கு ஒருத்தியை தான் வச்சிருக்காரு. அது மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷையும், ஒரு மனுஷிக்கு ஒரு மனிதனை உடனே அப்படி மாத்தி நினைச்சிரு. அப்ப மனுஷனுக்கு மனுஷனையும் வச்சிருப்பாரு போல நினைக்கிறேன். அப்படி கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணையும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணையும் தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, வைத்திருக்கிறார். அதை தவிர வேற எந்த வகையிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய சரீரத்தை நம்ம மற்றவங்களுக்கு காட்ட கூடாது. சரீரத்தை காட்டுறது அப்படின்னா வெறும் டைரக்டா காட்டுறது மட்டும் இல்லை, அதை சம்பந்தப்பட்ட பேச்சுகள், ஃபிளர்ட்டிங் சொல்லுவாங்க இல்லையா, கடலை போடுறது, எல்லாமே தவறான ஒரு விஷயம். இயேசு நம்மளுக்கு கொடுத்த கணவனையோ மனைவியோ தவிர இந்த விஷயத்துல வேற யார்கிட்டையும் தவறு செய்யவே கூடாது. தவறு செஞ்சோம் அப்படின்னா நம்மளை நிர்வாணப்படுத்தி பிசாசு வச்சிருக்கிறான். நிர்வாணப்படுத்தி உங்களை என்ன செய்யறான், கல்ற தோட்டத்துலதான் வச்சிருக்கிறான். உட்கார்ந்து நீங்களே உங்களை கிழிச்சுக்கிட்டு, நீங்களே உங்களை டெஸ்ட்ராய் பண்ணி நீங்களே என்ன செய்வீங்க, செத்து போயிருவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்றேன். இந்த நிலைமையில நீங்க இன்னைக்கு இருந்தாலும், இவ்வளவு அவமானத்துல இருந்தாலும், இவ்வளவு அசிங்கத்துல நீங்க கல்லறையில உட்கார்ந்து உங்களையே நீங்க கிழிச்சு கொண்டு நீங்க சாவக்கூடிய நிலைமையில இருந்தாலும், இயேசுவால உங்களுக்குள்ள இருக்க பிசாசை துரத்த முடியும். இயேசுவால உங்களுக்கு வஸ்திரத்தை தரித்து விட முடியும். இயேசுவால உங்க புத்தியை தெளிவிக்க முடியும். gives you beauty for ashes. சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு சிங்காரத்தை கொடுப்பார், ஆனந்த தைலத்தை உங்களுக்கு கொடுப்பார். He gives you garment of praise. துதியின் ஆடையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பரிசுத்தமாய் ஆண்டவர் மாற்ற முடியும். கடைசியா 3வது ஒரு காரியம், இயேசு நம்மளுக்கு புதிய பணியையும் இலக்கையும் நம்மளுக்கு தருகிறார். Jesus gives us a new mission and destiny. இதுவரைக்கும் நம்ம எதுக்கு வாழ்ந்தோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இதுவரைக்கும் நம்ம ஒருவேளை நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இல்ல பெரிய ரவுடி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எண்ணத்துல நம்ம செய்யலாம், வாழ்ந்திருக்கலாம். ஆனா இயேசுவை சந்தித்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யல, நியமிக்கிறது இல்ல, இயேசு நியமிக்கிறார். இதுதான் அவனுடைய வாழ்க்கையுடைய என்னது பணி, இதுதான் அவனுடைய இலக்கு. திஸ் இஸ் யுவர் மிஷன். நாட்களா பல வருடங்களா இது ஒன்னத்துக்குமே ஆகாது அப்படின்னு கிடந்ததை நம்ம கட்டி எழுப்ப போறோம்.
பூர்வத்திலே நிர்மூலமானவைகளை எடுப்பித்து முன்னாடி டெசர்ட் பண்ண காரியங்கள் அதையெல்லாம் என்ன செய்யறோம், எடுப்பித்து அதை என்ன செய்யறோம், அதை ரிப்பேர் பண்றோம். அதை ரிப்பேர் பண்ணி அதை சரி பண்றோம். தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டங்களை என்ன செய்யறோம், புதிதாய் கட்டுகிறோம். ஆரம்பத்துல இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நம்மளே உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்தோம். ஆனா இன்னைக்கு பல தலைமுறையா மோசமா கிடக்கிற சூழ்நிலையும் நம்மளால மாத்தக்கூடிய ஒரு சக்தியை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற, நம்மளுக்கு வேலையை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு நான் என்ன ஆண்டவர் அப்படி மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நிறைய நேரம் நம்ம சூழ்நிலையை பார்க்கும்போது இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் எங்க நம்ம படிப்பு கிடையாது, நம்மளுக்கு ஜாதி கிடையாது, நம்மளுக்கு பணம் கிடையாது, செல்வாக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் அது எங்க நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. இப்படிலாம் நம்ம பழைய காரியங்களை கட்டுவதற்காக ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறாரு. அப்ப நம்ம வேலையை யார் செய்வா சொல்லுங்களேன்? நம்மளுக்கு ஒரு ஆண்டவர் வேலையை கொடுத்துட்டாரு, இதுதான் நீ செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி சொல்லிட்டாரு. இப்ப நம்ம வேலையை யார் செய்வா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுல போட்டுக்கு ஏசாயா 61:5-6 வாசிங்க. நிறைய பேர் வேலை செய்வதற்கு நம்மளுக்கு இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? கர்த்தரின் ஆசாரியர்களாக நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். நம்முடைய தேவனுடைய பணிவிடைக்காரர். நம்ம இயேசுவுக்கு வேலை செய்ய போறோம். நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு என்ன செய்ய போறாங்க, வர போறாங்க. அல்லேலூயா. நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் வர போறாங்க. நம்மளுடைய வேலை எங்க இருக்கும் அப்படின்னா இயேசுவுக்கு இருக்கும். இயேசுடைய வேலைக்காரர்கள் நாம். நம்மளுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இயேசுவை சந்திக்காதவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய வேலையை தான் கடைசி வரைக்கும் என்ன செய்வாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பிரேயர் வச்சாலும் என்ன செய்வாங்க, வேலை இருக்கு, பிஸியா இருக்கேன், இந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அந்த மாதிரி சொல்றதுனால தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நீங்க இயேசுவை என்ன செய்யல, சந்திக்கல. இயேசுவை சந்திக்கல. நீங்க இன்னும் இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவை சந்தித்த எல்லாருமே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதியும் அவங்க என்ன செய்வாங்க, தேடுவாங்க. சும்மாவா வசனத்தை சொல்லியிருக்கு, அப்பொழுது இவைகள் எல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் வேலையை விட்டுட்டு நான் அங்க போனேன்னா அப்ப யார் என் வேலையை பார்ப்பான்? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வேலையை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஆளை நான் வச்சிருக்கிறேன். நீங்களோ ஆசாரியர்கள் எனப்படுவீர்கள், நீங்களோ தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் எனப்படுவீர்கள். அவர் மிஷன் அண்ட் டெஸ்டினி இஸ் நாட் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் அல்ல நம்மளுடைய வேலையும், நம்முடைய நோக்கமும், நம்முடைய இலக்கும் இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல. இத்தனை பங்களா நான் கட்டணும், இத்தனை வீடு கட்டணும், இத்தனை கார் வாங்கணும், இவ்வளவு கடனை அடைக்கணும், இதெல்லாம் நம்மளுடைய வேலை கிடையாது. இதெல்லாம் அடைக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கார். ஆண்டவர் இயேசுடைய வேலையை தான் நம்ம என்ன செய்யணும், செய்ய போறோம். அதுதான் நம்முடைய வேலை. 61:7 நம்ம வாசிக்கிறோம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, இதுதான் வெக்கம். வெக்கம் அப்படின்றது இதுதான். ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து தலையில கொட்ட வச்சோம்னா நம்மளுக்கு ரோசக்கார ஆம்பளைங்களுக்கு என்ன செய்யும், புசுக்குன்னு கோவம் வந்துடும் இல்லையா? அது ஏன் வருது அப்படின்னா வெட்கத்தினால என்ன செய்யுது, இந்த கோவம் வருது. கோவம் வர்றதுக்கு நிறைய காரணம் உண்டு. ஒண்ணு வெட்கம். இந்த வெட்கத்தினால அந்த ஷேம் அப்படின்றத நம்ம ஓவர் கம் பண்ணலைன்னா, அந்த வெட்கத்தை நம்ம எதிர்த்து வெளியில வரல அப்படின்னா இந்த மாதிரிதான் நம்மளுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வோம், வாழ்க்கையில ஒரு நாளும் நான் அதை பண்ணவே மாட்டேன். பண்ணாதனால அந்த கொட்டின பொண்ணுக்கு நஷ்டமா, இல்ல வாசிக்க சொன்ன வாத்தியாருக்கு நஷ்டமா? யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? நம்மளுக்கு தான் நஷ்டம் இல்லையா? ஆனா அது நம்மளுக்கு தெரியாம அந்த வெட்கத்தினால நம்மளுக்கு வரக்கூடிய அந்த கோபம், எரிச்சல், இதனால நம்ம என்ன செய்யறோம், மொத்தத்துக்கும் ரொம்ப போயிடும். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் சொல்றார், வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் என்ன செய்யறாராம், நம்மளுக்கு இரட்டத்தனையான பலனை தருவார். இத்தனை நாள் வெட்கத்துல இருந்து முன்னாடியே வரமாட்டேன்னு சொன்னவனை பாருங்க, 2025 எவ்வளவு முன்னாடி வந்து நிக்கிறான். அடுத்த கிறிஸ்துமஸுக்கு அவனே வருவான், நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி அவனே என்ன செய்வான், வருவான். இயேசு அவனுடைய வாழ்க்கையில வந்துட்டா. இயேசு அவனுடைய வாழ்க்கையில வந்துட்டுனா அந்த வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான என்ன செய்யும், ஸ்ட்ரென்த் கிடைக்கும். யாரு என்னைய வாசிக்க சொல்லி கேவலப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்வான், இங்கிலீஷ் சரளமா பேசுற அளவுக்கு ஆண்டவரால அப்படி என்ன செய்ய முடியும், மாத்த முடியும். முடியாதா? எனக்கெல்லாம் என்னத்த இங்கிலீஷ் வந்து அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, ஒண்ணுமே உங்களுக்கு தெரிய வேண்டாம். அதுதான் ஆண்டவருக்கு வேணும். எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க தெரிஞ்சிருக்கிறத வச்சுதான் நீங்க பண்ணணும். ஒண்ணுமே தெரியாதவனுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறார், துணையாய் இருக்கிறார். அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்ததுன்னா வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தலையான பலன் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் எங்க நிறைய நேரம் வருது, இந்த வெட்கம் எங்க வருது அப்படின்னா செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்ட்.
நம்முடைய பாலியல் துன்புறுத்தலுக்கோ இல்ல பாலியல் காரியங்களுக்கோ நம்மளை தவறான ஒரு இதுக்கு நம்மளை உட்படுத்தும் பொழுது நம்மளுக்கு இந்த ஷேம் வரும், அந்த வெட்கம் வரும். அந்த வெட்கம் வருதுன்றது நம்மளுக்கு தெரியாது. நிறைய நேரம் அந்த வெட்கம்ன்ற மாதிரி நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை காண்பிக்க மாட்டோம். நிறைய நிறைய சம்பவங்கள் எனக்கும் தெரியும், நிறைய நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன பிள்ளைங்களை, இந்த ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம சின்ன பிள்ளைங்களை என்ன செய்வாங்க, தவறான பாலியல் துன்புறுத்தலுக்கு என்ன செய்வாங்க, உட்படுத்துவாங்க. அதனால அவங்களுக்கு என்ன செய்யும், கடைசி வரைக்கும் ஆண்கள் மேலேயோ பெண்கள் மேலேயோ பெரிய ஒரு கசப்பு என்ன செய்யும், இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு நான் சின்ன வயசுல இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்னா இல்லைன்னு தெரியல, ஆனா சின்ன வயசுல நானும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிற ஊழியக்காரனால, ஒரு ஆண்னால. அப்ப அந்த ஆண்னால நான் அப்படி ஆளானனால எனக்கு வந்து இந்த ஆண்கள் பக்கத்துல நான் உட்கார மாட்டேன். எனக்கு பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இப்ப முன்னாடி டெலிட் பண்ணிட்டேன். இப்ப புதுசா நான் கிரியேட் பண்ணிருக்கேன். முன்னாடி பாத்தீங்கன்னா என்னுடைய போட்டோஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பொம்பளை பிள்ளைங்க தான் இருப்பாங்க. ஆண்கள் யாருமே எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்ப நான் அந்த தோல்ல கையை போட்டேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆண்களை தொடவே மாட்டேன். யாரையும் நான் விடவும் மாட்டேன், தொடவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு அது அப்படியே மனசுக்குள்ள அப்படி ஒரு 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 அசிங்கமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி அந்த ஷேம் எனக்கு இருந்துச்சு. அருவருப்பு, ஒரு அருவருப்பு, என்னை குறித்த ஒரு அருவருப்பு. முக்கியம் மத்தவங்களை பத்தி நம்ம நினைக்க மாட்டோம். என் மேல என்ன தவறு இருந்தது, நான் ஏன் இப்படி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இப்படி என்னை இப்படி பண்றதுக்கு நான் தான் அதுக்கு காரணமா இருந்தேனா. ரேப் பண்றாங்க இல்லையா, ரேப் பண்றாங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு மனநிலைமைக்குள்ள போவாங்கன்றது மேபி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். எவ்வளவு பாலியல் துன்புறுத்தலுக்கோ இந்த மாதிரி காரியங்களுக்கு உட்படும் பொழுது அது எவ்வளவு பெரிய மனசுல ஒரு பாதிப்பை உண்டாக்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இயேசு அதை மாற்ற முடியும். இயேசு இன்னைக்கு என்னை மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நான் ஆண்களோடு நல்லா சகஜமா பழகுவதற்கு ஆண்டவர் என்ன செய்யறார், எனக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ்டா பழகுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார், என்னுடைய வாழ்க்கையை மாத்தி இருக்கிறார். முன்னாடி எல்லாம் நான் ஆண்கள் சைடே போக மாட்டேன், யாரு கூடயுமே நான் போக மாட்டேன். யாரு கூட நான் இந்த மாதிரி டீ குடிக்க போவோம், காபி குடிக்க போவோம், இந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லாமே தனியா தான் நான் செய்வேன். தண்ணி அடிக்கிறதுனாலும் தனியா தான் போவேன், யாரையும் அடிக்கிறதுனாலும் தனியா தான் போவேன், எங்க போனாலும் தனியா தான். எந்த ஒரு ஆண் கூட எனக்கு நண்பர்கள், ஆண் நண்பர்களே ரொம்ப கம்மி, விரல விட்டு எண்ணலாம், அந்த அளவு தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லா வகையிலையும் ஆண்டவர் பேலன்ஸ்டா பரிசுத்தமா ஆண்டவர் என்ன செய்றார், நடத்தி கொண்டு இருக்கிறார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் நம்மளுக்கு ஆண்டவர், he gives us the power, பலனை கொடுக்கிறார். முன்னாடி நம்ம வெட்கப்பட்டிருக்கவங்க கூனி குறுகி போய் என்ன செய்வாங்க, பலனே இல்லாம இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் பலனையும் தைரியத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் தைரியமா பேசுறதுக்கு பலன் கொடுத்துருக்கிறார். யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா என்னுடைய சாட்சி எல்லாம் தெரியும். நான் தைரியமா நான் பண்ண பாவங்களை அறிக்கையிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். என்னைக்கு நீங்க உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்க, தைரியமா முன்னாடி நின்று எத்தனை பேருக்கு முன்னாடி நின்னாலும் சொல்லலாம். அறிக்கை செய்யாம இருக்கிறவங்களால தன்னுடைய பாவத்தை வெளியில சொல்லவே முடியாது, முன்னாடி சொல்லவே முடியாது, முன்னாடி தைரியமா நின்று பேசவும் முடியாது. நான் தைரியமா நின்று இன்னைக்கு பேசுறேன், யூடியூப்ல எல்லாம் சொல்லி இருக்கிறேன், இந்த இன்னைக்கு சொன்ன காரியத்தை நான் சொல்றேன் அப்படின்னா இயேசு என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். இயேசுனுடைய ஷேம், என்னுடைய வெட்கத்தை எல்லாம் மாற்றி இரண்டத்தனையான பலனை எனக்கு கொடுத்திருக்கிறேன். நான் யார் முன்னாடி எல்லாம் வெட்கப்பட்டனோ அதெல்லாம் தாண்டி என்ன அதனால எத்தனை நாட்கள் வருடங்கள் எனக்கு வீணாய் போச்சோ எல்லாத்துக்கும் சேர்த்த பலனை இன்னைக்கு இந்த வயசுல ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் தைரியமா நின்று பேசுறேன், இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் நான் பேசுவேன். இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். அந்த லட்சையை தான் நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். லட்சைனானது கன்ஃபியூஷன், லட்சைனானது கன்ஃபியூஷன், தெளிவு இல்லாம குழப்பம் அப்படின்றதுதான் லட்சை. லட்சைக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய பாகத்தில் அவங்களுக்கு என்ன இருக்கோ அதுல மன நிறைவோடு என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நம்மளுக்கு குழப்பம் இருந்ததுன்னா தான் நம்மளுக்கு என்ன செய்யும், எதையுமே சரியான முடிவு என்ன செய்ய முடியாது, எதுலையுமே எடுக்க முடியாது. நம்மளுக்கு சாப்பாடு உண்மையிலே தருவாங்களா தரமாட்டாங்களான்னு ஒரு குழப்பம் இருந்ததுன்னா நம்ம ஒழுங்கா பேசாம உட்காரணுமா, பேசலாமா, இல்ல எப்படினாலும் முதல்ல பேசுனது கேசரியை கட் பண்ணிடுவாங்களா, அப்படிலாம் குழப்பம் இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், குழம்பி போயிட்டே தான் இருப்போம். ஆனா உண்மையிலேயே நம்ம பேசிட்டோம்னா தரமாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன செய்வோம், பேசாம உட்காந்துருப்போம். கன்ஃபியூஷன் நம்முடைய வாழ்க்கையில, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு குழப்பம் நிறைய இருக்கு, லட்சை குழப்பங்கள்.
என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்னதான் முடிவு, இது எப்படி நான் சூழ்நிலை சமாளிக்கணும், இவங்கிட்ட எப்படி பேசணும், இந்த சூழ்நிலை அப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணுமா, இந்த கன்ஃபியூஷன்ஸ், நான் பண்றது சரிதானா, நான் போறது கரெக்ட் தானா, நான் பண்ற வேலை சரிதானா, இப்படி போனா நான் கண்டிப்பா நான் வந்து ஃபியூச்சர்ல கரெக்டா தான் இருப்பேனா, இல்ல நான் விட்டுட்டு வந்த அந்த பீடி எல்லாம் கரெக்ட் தானா, இல்ல திருப்பி போய் தூக்கிட்டு வரணுமா, புது வருஷத்துல புதுசா ரெண்டு பீடியை போட்டு சுத்துவோமா, இப்பெல்லாம் நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா ஆண்டவர் சொல்ற லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படும். அவங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்காரோ கண்டென்ட்மெண்ட், அது ஒரு இது உண்டு இல்ல, மன நிறைவோடு பக்தி, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நம்மளுக்கு என்னுடைய சூழ்நிலை என்ன இன்னைக்கு இருக்கோ தட் இஸ் எனஃப். என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட படிப்பு இல்லை, என்கிட்ட உடல் சுகம் இல்லை, என்னவா இருந்தாலும் இன்னைக்கு இது எனக்கு போதும். ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அப்படியே நான் இருக்க போறது இல்லை, ஆனாலும் இன்னைக்கு எனக்கு என்ன இருக்குதோ அது எனக்கு போதும். பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கலையே, அதை பண்ணலையே, இதை பண்ணலையே, கல்யாணம் எப்படி பண்ணி கொடுக்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு எனக்கு என்ன இருக்குதோ அது போதும். நாளைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். எப்படி மாற்றுவார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆமென். அந்த இடத்துல நம்ம பாக்குறோம், ஆண்டவர் அவர் யார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நீ போய் திருடிட்டு வந்து நீ தப்பான ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்து இங்க வந்து தசமபாவன் சொல்லி போடுறீங்கல்ல, அதையெல்லாம் நான் என்ன செய்யறேன், வெறுக்கிறேன். நீ போட வேண்டாம், நீ நினைச்சு அதை வச்சு நினைச்சு உன்னுடைய ஆஸ்பத்திரி செலவுக்கு நீ நினைச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீ அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உன்னுடைய இருதயத்துல அவ்வளவு அசுத்தமும் அழுக்கையும் வச்சுட்டு நீ வந்து இங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்றதுலாம் எனக்கு வேண்டாம், தகன பலிகளோ இந்த ஆராதனையோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார் சொல்றாரு. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களையோ அவர் சொல்றார், நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அப்படின்னு. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஐ வில் லீட் தம் இன் ட்ரூத். அவங்களுடைய செயல்பாடுகளை நான் சத்தியத்திலே நடத்துவேன் அப்படின்ற மாதிரி என்ன செய்யும். இதுல உண்மையாக்கின்னு இருக்கு, சத்தியத்தை சத்தியமாக்கி அப்படின்னு சொல்லி என்ன செய்யும். அவங்களுடைய கிரியைகளை சத்தியத்திலே நான் என்ன செய்வேன், நடத்துவேன். அவங்க கிரியைகள் எல்லாம் சத்தியத்தின்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி என்ன செய்யும், இங்கிலீஷ்ல இருக்கும். அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். நித்திய உடன்படிக்கை யார் கூட பண்ணாரு? ஆண்டவர் தாவீதோட பண்ணார். நித்திய உடன்படிக்கைனா என்ன? அவனுக்கு மட்டும் இல்ல, அவனுடைய தலைமுறை 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 சந்ததி யார் எல்லாருக்கும் என்ன செய்யும் உண்டு. அதான் இங்க இருக்கு, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். இன்னைக்கு நிலைமையில நம்ம கேவலப்பட்டு போய் அசிங்கப்பட்டு போய் இருதயம் உடைந்து எல்லாம் அப்படி மோசமான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் போது நம்ம மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். நம்மளுக்கு ஆண்டவர் புதிய பணியை கொடுத்து பாழாய் கிடந்தவைகளை கட்டுவதற்கு மாத்திரமல்ல, நம்மளுடைய சந்ததி நம்மளுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன செய்வார், எல்லாருக்கும் தெரிந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அவங்களுக்கு தெரியும், இவங்கள் கூட யார் இருக்கா, இயேசு இருக்கிறார், இவங்க கூட இயேசு இருக்கிறார், இவங்க கூட பிள்ளைங்க கூட பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கூட இவங்க கூட எல்லாரும் கூட இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வரும்பொழுது நீங்க மட்டும் மாற போறது இல்ல, உங்களால மற்றவங்களுக்கு மட்டும் பிரயோஜனம் இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். அவர்களும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறுவார்கள். பேதுரு பயங்கரமான ஒரு மீன் பிடிக்கிற ஒரு ஆள். அந்த பேதுரு அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டவொடனே அவர் நினைச்சிட்டாரு, இயேசுலாம் அவர் மனுஷனா அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா அதே பேதுரு இயேசும் அவருடைய வாழ்க்கையில இருந்ததுனால அவர் வாழ்க்கை என்ன செஞ்சு மாறிடுச்சு. மீன் பிடிச்சு கொண்டிருந்த ஒருத்தர் முன்னாடி நின்று இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 3000 பேர் அன்னைக்கு இயேசுவை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. எனக்கு இயேசு வேணும்பா, எனக்கு இயேசு வேணும், எனக்கு அந்த இயேசு வேணும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த இயேசு வேணும். பேதுருவுடைய வாழ்க்கையை மாற்றின அந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி அன்னைக்கு 3000 பேர் இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல நம்மளையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு இயேசு வேணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. கடைசியாக ஒரு வசனத்தை வாசனை முடிக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். தீஃப், திருடன் எதுக்கு வரான்? நேற்று பார்த்தோம் இல்லையா, திருடன் எதுக்கு வந்தான்? அவரு
துருப்பிடிச்ச கத்திய திருடவும் கொல்லவும் அழிக்கவும், இந்த 3 காரியத்துக்கு தான் வரான் ஒருத்தன். உங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க, இந்த 3 விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்குதா? அழிவு உங்க வாழ்க்கையில, நீங்க என்னெல்லாம் சம்பாதிச்சாலும் எல்லாம் அழிஞ்சு போதா? உங்க வாழ்க்கையில இருக்க சந்தோஷமும் திருடப்பட்டு போதா? சமாதானம் திருடப்பட்டு போதா? கொல்லவும், உங்க வாழ்க்கையில உங்க உயிரையே எடுக்கக்கூடிய அளவுக்கு மருந்தை குடிச்சிட்டு உட்காந்துருக்கோமா? உட்காந்துருக்கோம் இல்லையா? நிறைய பேர் எல்லாம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் யாரு உங்க வாழ்க்கையில வந்திருக்கா அப்படின்னா திருடன். திருடன் தான் இதெல்லாம் நிச்சயமா சொல்லுவான், செய்வான். ஆனா நான் சொல்லக்கூடிய அந்த இயேசு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவர். நான் சொல்லக்கூடிய அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். நான் அறிவிக்கிற இயேசு, இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்க இயேசு உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகும், உங்களுடைய சந்ததிகளுக்கு பிரயோஜனமாகவும் மாற்றக்கூடியவர். இந்த இயேசுவை தான் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அன்னைக்கு பேதுரு இயேசுவை குறித்து சொல்லும் போது 3000 பேர் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். எல்லாம் எழுப்பி நின்று கண்களை மூடி, பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு கொஞ்ச நேரம் அந்த நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு போய் உட்காந்துக்கோங்க. எதுவும் யாருக்கு கிண்டல் பண்ண வேண்டாம், பக்கத்துல பார்த்து சிரிக்க வேண்டாம். கொஞ்சம் நம்ம அவரவர் யோசித்து பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் தான் முடிச்சிருவோம். அந்த 5 நிமிஷம் நீங்க யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில உண்மையிலேயே நீங்க அழிந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில திருடப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கா? இல்ல உங்க உயிரே போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. எப்ப பார்த்தாலும் எனக்கு எப்படியா தற்கொலை பண்ணிக்கணும், அவ்வளவுதான், இனிமே வாழ முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? நீங்க யோசித்து பாருங்க. எதுவா இருந்தாலும் இயேசு வேணும். நான் இன்றைக்கு அறிவித்த இயேசு, நான் சும்மா ஏதோ பைபிள்ல இருந்து கதை சொல்லல, என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்ததை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இயேசுவால மாற்றக்கூடாத ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது அநேகருக்கு நீங்க பிரயோஜனமா இருப்பீங்க. உங்கள் சந்ததிகளும் உங்களால ஆசீர்வதிக்கப்படும். இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நான் ஒரு பாடல் பாடும் பொழுது நீங்க கண்களை மூடி உங்களை நீங்களே யோசித்து பாருங்க. உங்களை நீங்களே யோசித்து பாருங்க. நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க? உங்களுக்கு இயேசு வேணுமா? இயேசு என்கிட்ட இருக்கிறார் நினைச்சிட்டும் உங்க வாழ்க்கையை மாறலன்னா இன்னும் இயேசுவை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலன்னு அர்த்தம். இயேசுவை நோக்கி இன்னைக்கு காலையில கேளுங்க. ஆண்டவரே இயேசுவே, நீங்க வாங்கப்பா என்னுடைய உள்ளத்துலன்னு சொல்லி வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே, நீங்க என் உள்ளத்துல வாங்க. மற்றவங்களை நீங்க பார்க்காதீங்க. யாரும் உங்க கூட வந்து நிக்க முடியாது. உங்கள் இருதயம் உடைந்து போற நேரத்துல உங்க கூட யாரும் நிக்க மாட்டாங்க. உங்க பக்கத்துல இருக்கவங்க யாரும் நிக்க மாட்டாங்க. உங்களுடைய லட்சையான நேரத்துல, உங்களுக்கு வெட்கம் உண்டான நேரத்துல உங்க பக்கத்துல யாருமே நிக்க மாட்டாங்க. கணவன் மனைவி கூட நிக்க மாட்டாங்க. அந்த இயேசு மாத்திரம் நிக்க முடியும். இயேசு மாத்திரமே கூட நிக்க முடியும். இயேசுவை மாத்திரம் நீங்க நோக்கி பார்த்து கூப்பிடுங்க. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க ஆண்டவரே. எனக்கு ஜீவனை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. காலை வேளையில ஆண்டவர் அதை செய்வதற்கு உண்மையா இருக்கிறார். இத்தனை பேருக்கு இந்த இயேசு என்னை சுகமாக்கணும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றணும்னு சொல்றவங்க உங்களுடைய கரங்களை நீங்க தூக்குங்க. மற்றவங்களை குறித்து நீங்க வெட்கப்படாதீங்க. உங்க மனசுல இன்னைக்கு இயேசு பேசினார்னா கையை தூக்கணும்னு சொல்லி ஒரு உணர்வு வந்துச்சுன்னா டக்குன்னு தூக்குங்க. அந்த இயேசு உங்க கையை பிடிச்சு கொள்வார். இந்த சந்தர்ப்பம் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. இன்னைக்கு உயிரோட இருக்கவங்க நிறைய பேர் நாளைக்கு இல்லை. ஆண்டவர் கூப்பிடுகிற குரலை நம்ம கேட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு தவணைகளை கொடுக்கும் போது அதை நம்ம லேசா நினைச்சிட வேண்டாம். கரங்களை உயர்த்துங்க. யாரெல்லாம் சொல்லுங்க, இயேசு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாத்துங்க. Thank you Jesus, thank you Holy Spirit for working wonderfully in this morning Lord. ஆண்டவரே, உம்முடைய கிரியைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இடைப்பட்டதற்காய் நன்றி. உம்முடைய சுகம் அளிக்கும் வரங்கள் இந்த இடத்துல செயல்பட்டதற்காய் நன்றி. அற்புத சுகங்களை ஆண்டவரே விசுவாசித்தவர்கள் இப்பொழுது பெற்றுக் கொள்கிறதற்காய் நன்றி. யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை மாறணும்னு சொல்றாங்களோ எல்லாருடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. உடைந்த இருதயத்தை நீங்க ஆண்டவரே மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க ஆறுதல் படுத்துங்க, காயம் கட்டுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா லட்சங்களையும் ஆண்டவரே, எல்லா ஆண்டவர் வெட்கங்களையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா சிறைச்சாலையின் அனுபவங்களையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா அசுத்த ஆவிகளின் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுன்னு சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். யாரையும் ஆட்கொள்வதற்கு அதிகாரம் இல்லை. யாரை சிறைப்படுத்துவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. எல்லாம் இயேசுவினுடைய பிள்ளைகள், ராஜாவின் பிள்ளைகள். இங்க இருக்கிறவங்க எல்லாம் கை தூக்குனவங்க எல்லாம் ராஜாவின் பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கை மாறும்.
எல்லா கன்ஃபியூஷன்ஸும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பலன் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் தங்களுடைய பாவங்களை விட்டு விலகிறதற்காய் ஸ்தோத்திரம். குடியோ, எந்த ஒரு சிகரெட்டோ, எந்த ஒரு தவறான பழக்கங்களோ, எந்த ஒரு செக்ஷுவல் இம்மாரலிட்டியோ யாரை இனிமே அடிமைப்படுத்தாதுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால் நான் அறிக்கை செய்து நான் ஜெபிக்கிறேன். என் இயேசு விடுதலை, என் இயேசு இந்த இடத்துல வந்திருந்தக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவே, நீங்க எங்க விடுதலை நாயகராய் நீர் வந்து எல்லாரையும் விடுவித்ததற்காய் நன்றி. எல்லா வியாதிகளையும் சுகமாக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாரையும் ஆண்டவரே பலருக்கு பிரயோஜனமாய் மாற்றுகிறதற்காய் நன்றி. எல்லாரையும் தலைமுறையாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசு பிறந்த இந்த நாளின் சந்தோஷத்தை காட்டிலும் இயேசு எங்களுடைய உள்ளத்திலே பிறந்த இந்த சந்தோஷம் எங்களுக்கு நிலையாய் என்றைக்குமே நிற்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். உடைய நாமம் உயர்ந்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய நாமம் உயர்ந்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படட்டும் ஆண்டவரே. உடைய பூமியிலும் செய்யப்படட்டும் ஆண்டவரே, இந்த ஊழியத்திலும் செய்யப்படட்டும் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உடைய சித்தம் மாத்திரமே நடக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.